இத ஒரு ஸ்டெப் மேல போய் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, அன்பெனும் அணுவில் அடங்கும் பேரொளியே அப்படின்றார். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அன்புன்றது ஒரு ஃபீல் இல்ல, அன்புன்றது ஒரு ஆட்டம், ஒரு அணு. அந்த அன்புன்ற ஆட்டம்குள்ள மிகப்பெரிய ஒளியே இருக்குன்றாரு. அப்படின்னா அன்புன்றது நாட் ஜஸ்ட் ஃபீல், அது ஒரு ஒளி, ஒரு லைட் பார்ட்டிகல், சட்டில் லைட்னு சொல்லுவாங்க. சோ நம்ம அந்த சட்டில் லைட்டை அன்புலே இருந்து 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 growth பண்ணோம்னா அந்த அன்பெனும் அணுவில் அடங்கும் பேரொளின்னு சொல்றாருல, அந்த ஒளியை பார்த்தரலாம் நாம. இன்னொரு இடத்துல அதே வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அப்படின்னு இறைவனை பார்த்து சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அன்புலே இருந்தா இறைவன் நம்ம கிட்ட வந்துருவாரு, இறைவனை பிடிச்சிடலாம் நாம, அன்பால தான் அவரை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அன்பு நாட் ஜஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல மைண்ட்ல. அன்புனா என்னோட ஒய்ஃப் மேல வைக்கிறது, என்னோட குழந்தை மேல வைக்கிறது, என்னோட அப்பா அம்மா மேல வைக்கிறது, அதுக்கு பேர் அன்பு கிடையாது. அந்த அன்பு ஒரு மனிதனையும் இந்த ஸ்டேஜுக்கு எடுத்து போகாது, சிவம்ன்ற ஸ்டேஜுக்கோ அல்லது அந்த அன்பெனும் ஒளியில் அடங்கும் பேரொளியே அந்த ஸ்டேஜுக்கோ. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அப்படின்னு சொல்றாருல வள்ளலார். அந்த ஸ்டேஜ்லாம் நம்ம யாருமே அடையல ரிலேஷன்ஷிப்ல அன்பு வச்சு. பிகாஸ் நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள வச்சிருக்க அன்பு எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போட வச்சிருக்கோம். அதனாலதான் அது ஒர்க் அவுட் ஆகல. நீ என்ன வேணா பண்ணு, என்னை திட்டு, அடி, உத, இல்லை என்னை கண்டுக்காத, என்னை அலட்சியப்படுத்து, எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் என் வேலை உன் மேல அன்பு வைக்கிறது, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம அன்பு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த அன்பு உங்களை சிவமாக்கிறோம்.